Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம இட்லிக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான சட்னி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு குக்கரில் பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததான் டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கடைசியில் நம்ம பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க. இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டுடலாங்க. கரெக்டாக ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்ம விட்ட தண்ணியும் அளவாக இருக்குங்க. காய்கள் எல்லாமே நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ இதை மசிச்சு விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா இப்போ இந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சமாக வடிச்சிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்போட டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு இன்னுமே தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா இட்லிக்கு ஒரு சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆயிருங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் தோசை, பணியாரம் எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.